everyone, welcome back to Smart Chef's Kitchen. Today I am going to show you how to make one pot creamy vegetable soup for this cold weather. Let's get started. First I washed the lentil, then I added water, potatoes, carrot, then I am adding frozen green peas. Then I am adding frozen corn. If you have a can or fresh, you can use it. And I am adding tomatoes. This is a home-based soup base. I made my own all the time. Homemade soup powder. இதை வந்து சம்மரில் நான் வந்து பீன்ஸ், celery, carrot, parsley எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை காய வச்சு அதை ட்ரை பண்ணி எடுத்து வைக்கிறேன் நான். உங்களுக்கு அது கட்டாயம் சம்மரில் வேணுமென்னு இல்லை, வின்டரில் கூட நீங்கள் இதை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் அது ட்ரை ஆகின பிறகு கிரைண்ட் பண்ணி போட்டு வச்சிங்கன்னா ஆர்கானிக் சூப் பவுடர், வெஜிடபிள் சூப் பவுடர். இதை வந்து சூப்ஸுக்கோ அல்லது கறிக்கோ ஈவன் ரைஸுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெரி ஹெல்த்தியாக இருக்கும். ஆர்கானிக் வைஸில் இதை வந்து செய்து வச்சுருக்கிறேன். இதைத்தான் நான் இப்போ இந்த சூப்புக்கு இப்போ ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த பீசஸ் எல்லாம் இருக்குது, அதை பற்றி யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட். ஏன்னு கேட்டால் எல்லாம் வெஜிடபிள் பீசஸ் குக் ஆகிருமானபடியாக நீங்கள் வரி பண்ண தேவையில்லை. இதையும் போட்டு இன்றைக்கு நான் 1 pot வெஜிடபிள் க்ரீம் சூப் எப்படி செய்கிறேன்றதை காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இதில் இப்போ கார்லிக் போடுறேன். ஹோல் டொமேட்டோவாக போட்டிருந்தேன். ஏன்னு கேட்டால் எனிவேஸ் குக்காக டொமேட்டோ சாஃப்ட் ஆகிடும். அதை நான் சும்மா இப்போ பிரேக் பண்ணி விட்றேன் ஈஸியாக குக் பண்ணுறதுக்காக. இப்போ குக் ஆகிட்டுது. இப்போ நான் வந்து இந்த மெர்ஷன் பிளெண்டரை யூஸ் பண்ணுறேன். நான் மெர்ஷன் பிளெண்டரை யூஸ் பண்ணோம்னு சொன்னால் நாங்கள் சூட்டோடையே இதை வந்து பீட் பண்ணி க்ரீமியாக எடுக்கலாம். இல்லாட்டி நாங்கள் மற்ற இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னு சொன்னால் நாங்கள் அதை வந்து கொஞ்சம் ஆற வைக்க வேணும். ஆற வச்ச பிறகு தான் நாங்கள் இதை அது மட்டும் பிளெண்டரில் பீட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் நான் வந்து மெர்ஷன் பிளெண்டர்ன்றபடியாக நீங்கள் இது உண்மையாக சரியான ஹேண்டி. இதை வாங்கி வச்சோம்னு சொன்னால் வெரி ஈஸி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணுங்க. நான் ஆட் பண்ணுறேன் இப்போ சால்ட். இதுக்கு நான் இப்போ க்ரீம் ஆட் பண்ணுறேன். உண்மையாக கோகோனட் மில்க் இருந்தால் கோகோனட் மில்க்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணுறேன். இது வந்து 10% க்ரீம் தான், half and half. இதில் ஒரு 1 டேபிள் குவார்ட்டர் கப் அளவு தான் ஆட் பண்ணுறேன். நாட் டூ மச். நீங்கள் கூட விருப்பம் க்ரீமி என்றால் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் நாட் டூ மச் நான் கணக்கு ஆட் பண்ணல. இதில் நீங்கள் விரும்பினா இது வந்து கோல்பஸா சாசேஜை நான் சாப் பண்ணி ஸ்லைசஸாக வச்சுருக்கிறேன். இது இந்த சன்னுக்கு டாப் பண்ணி கொடுக்குறதுக்கு நீங்கள் விரும்பினா இதுக்கு பேக்கன் பிட்ஸும் ஆட் பண்ணலாம். வெஜிடேரியன் சூப். ஆனால் சம் பீப்புள் தே லைக் டு ஹேவ் சம் மீட். நீங்கள் இதுக்கு மேலே சில வேளையில் ஃப்ரைட் சிக்கன் இருந்தால் பீஸ் ஆக்கிட்டு போடலாம். சாசேஜ் போடலாம், இல்லாட்டி எனி டைப் ஆஃப் சாசேஜ் போடலாம், இல்லை பேக்கன் பிட்ஸ் போடலாம். இல்லை வெஜிடேரியனை சர்வ் பண்ணிக்க வேணுமெண்டா மேலே பார்மேசான் சீஸ் போட்டுட்டும் சர்வ் பண்ணலாம்.